குட் ஈவினிங் டீச்சர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாரையும் இந்த சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சேனல் வந்து பிஜிடிஆர்பி மற்றும் செட் ஃபிசிக்ஸ் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கான சேனல். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸை இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாம் இந்த சேனலை ரெகுலராக கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் இந்த சேனலில் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கிறதுக்கு இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா புதுசாக போஸ்ட்டு போட்டோம்னா நீங்கள் அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? ஃபஸ்ட் யூனிட் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பிடி குப்தா இல்லாட்டி சத்யபிரகாஷ் 2 புக்கில் ஒரு புக் இருந்தால் கூட போதும். இந்த 2 புக்லேயும் வெக்டர் ஃபீல்ட்ஸு, மேட்ரிக்ஸ் தியரி, ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ், ப்ராபபிலிட்டி, குரூப் தியரி, இந்த எல்லா டாபிக்ஸுமே இந்த 2 புக்லேயும் கவர் ஆகுது. ஏதோ ஒரு புக் வாங்கிக்கிட்டிங்கன்னா போதும், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஜேசி உபாத்தியாயா அப்படி இல்லைன்னா ராணா ஜோக் 2 புக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். ரிலேட்டிவிட்டி அந்த கான்செப்ட்டுமே கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஜேசி உபாத்தியாயாவில் நிறையா ஒர்க்கட் எக்ஸாம்பிள்லாம் பின்னாடி போட்டிருக்கிறாங்க. அந்த புக் வாங்கிட்டிங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் கவர் பண்ணிக்கலாம். கான்செப்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும், பேசிக் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ராணா ஜோக் புக்கில் பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. கன்ஸ்ட்ரெயின்ட்ஸு, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், இந்த மாதிரி பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் ராணா ஜோக் புக்கில் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸு இதுக்கு வந்து எஸ்எல் கக்கானி புக்கு கொஞ்சம் நிறைய கான்செப்ட்ஸ் நல்லா சொல்லியிருக்கிறாங்க. எஸ்எல் கக்கானி கிடைக்காட்டி பரவாயில்ல, குப்தா குமார் ப்ளூ கலர் அட்டை போட்டிருக்கோம், அந்த புக் வாங்கிட்டிங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் சிலபஸ் ஃபுல்லாக கவர் ஆகுது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் புக்ஸ்லேயே தெர்மோடைனமிக்ஸ் பற்றியும் நிறையா கொடுத்துருக்குறாங்க. நம்ம தெர்மோடைனமிக்ஸ் பின்னாடி பிஜிடிஆர்பி சிலபஸை பொறுத்த வரைக்கும் சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் யூனிட் 7ல் தெர்மோடைனமிக்ஸ் வருது. அதுக்கு இந்த புக்கை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது இஎம்டி எலக்ட்ரோமேக்னட்டிக் தியரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சோப்ரா அகர்வால், கிரிஃபித் 2 புக் இருக்குது. கிரிஃபித் புக்கு தான் நல்ல ஸ்டாண்டர்ட் புக்கு, நிறைய கான்செப்ட்ஸ் நிறையா சொல்லியிருக்கிறாங்க. இந்த கிரிஃபித் புக்கில் இல்லாத சில கான்செப்ட்ஸ் வந்து சோப்ரா அகர்வாலில் போலரிசபிலிட்டி அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம், சில பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் சோப்ரா அகர்வாலில் நல்லாயிருக்கும். கிரிஃபித் வந்து ஸ்டாண்டர்ட் புக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா எலக்ட்ரோமேக்னட்டிக் தியரி நல்லா கவர் பண்ணிடலாம். அதில் ஒர்க்கட் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிக்கு 2 புக்கு, பேன்வெல்னு ஒரு புக்கு, அப்புறம் வந்து சுரேஷ் சந்திரா. ஒரு டிஆர்பிலையும் ஒரு புக்கை வந்து ரெஃபரன்ஸ் புக் மாதிரி வச்சு அவங்க கொஸ்டின் எடுத்துருக்குறாங்க. அடுத்தது சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸுக்கு எஸ்ஓ பிள்ளை புக்கு, அந்த புக்கை ஃபாலோ பண்ணோன்னா சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் சிலபஸ் ஃபுல்லாக கவர் ஆகுது. சப்போஸ் எஸ்ஓ பிள்ளை இல்லைன்னா குப்தா குமார் கூட பார்த்துக்கலாம். 2 புக்குமே ஈக்குவலி வெல் அண்ட் குட்டாக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கு அருள்தாஸ் புக்கு, அது ஃபாலோ பண்ணிங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் சிலபஸ் ஃபுல்லாக நல்லா கவர் ஆகுது. அருள்தாஸ் புக் வாங்கிட்டிங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் யூனிட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்க்கு ஆர்சி சர்மா புக்கு, இதில் வந்து எல்லா டாபிக்ஸும் கவர் ஆகுது. அடுத்த யூனிட் வந்து எலக்ட்ரானிக்ஸில் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர், மைக்ரோவேவ் ஃபிசிக்ஸ், மைக்ரோ ப்ராசஸர் எல்லாமே இருக்குது. ஆப்பாம்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு லீனியர் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ்னு ஒரு புக்கு ஒன்று போட்டிருக்கோம், அந்த புக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மைக்ரோ ப்ராசஸருக்கு பிராம் புக்கு. டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸுக்கும் மைக்ரோவேவ் ஃபிசிக்ஸுக்கும் உங்களுக்கு என்ன புக் அவைலபிளாக இருக்கோ எந்த புக்கில் வேணால் நீங்கள் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸும் மைக்ரோவேவ் ஃபிசிக்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த 10 யூனிட்டுக்கான நம்ம புக்ஸு, ரெஃபரன்ஸ் புக்ஸு இப்போ வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த புக்கில் உள்ள கண்டென்ட்ஸை வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஜிடிஆர்பி ஆகட்டும் இல்லை செட்டு ஃபிசிக்ஸ் ஆகட்டும், 2லேயுமே நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சேனல் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவங்களும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஃபார்வேர்ட் பண்ணி விடுங்க. இந்த சேனலை பற்றி அந்த பெல் பட்டன் இருக்கும் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப்டுன்னு ஆயிரும். உங்களுக்கு அடுத்த நான் வீடியோ ஏதாவது கண்டென்ட் புதுசாக அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து வந்துடும். நீங்கள் கண்டினியூஸாக இந்த சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிறைய லெசன்ஸ் நம்ம வந்து நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குங்கிறத பற்றி இந்த சேனலில் கண்டிப்பாக போடுவோம்.
ஸோ எவ்வளோ படிக்கிறோமோ அதை நமக்கு வந்து ரீடைன் பண்ணி எழுத தெரியணும். ஸோ ரீடைன் பண்ணுற கெப்பாசிட்டி வளர்த்துக்கிட்டோம்னா எந்த ஒரு எக்ஸாமுமே பாஸ் ஆகிடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டீச்சர்ஸ். மிக்க நன்றி.